வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். மதுரை அருகே அமைச்சர் மூர்த்திக்கு எதிராக கிராம மக்கள் போர்க்கொடி தூக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்த்துவதற்காக சுமார் 633 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. அதற்காக சின்ன உடைப்பு கிராமத்தில் இருக்கும் 18 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டது. 1999ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி 18 ஏக்கர் நிலத்தில் இருக்கும் 64 வீடுகளுக்கு இழப்பீட்டுத் தொகை அறிவிக்கப்பட்டு 2022ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. ஆனால் அந்த தொகை தங்களுக்கு போதவில்லை என்றும் 2013ஆம் ஆண்டு நிலவரப்படி தங்களுக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் எனவும் சின்ன உடைப்பு கிராம மக்கள் கூறினர். மேலும் தங்கள் கிராமத்தில் இருந்து 150 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் இருக்கும் 150க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கூறி கிராம மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக வழக்கு தொடரப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தில் விசாரணை நடந்து வருகிறது. இந்நிலையில் திமுக தேர்தல் அறிக்கை குழுவானது மதுரை வந்தடைந்தது. அதை அறிந்த சின்ன உடைப்பு கிராம மக்கள் குழுவின் தலைவர் கனிமொழியை சந்தித்து தங்கள் கோரிக்கையை குறித்து தெரியப்படுத்த முயன்றனர். அப்போது 18 ஏக்கர் நிலத்தில் வசிக்கும் 64 பேருக்கு மட்டுமே இழப்பீடு வழங்க முடியும் என்று அமைச்சர் மூர்த்தி கூறியதாக தெரியவந்துள்ளது. மேலும் கனிமொழியிடம் பேச விடாமல் சின்ன உடைப்பு கிராம மக்களை மூர்த்தி தடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து அமைச்சர் மூர்த்திக்கு எதிராக சின்ன உடைப்பு கிராம மக்கள் போராட்டம் நடத்தினர். அப்போது மூர்த்தியின் உருவ பொம்மையை அவர்கள் எரிக்க முயன்றனர். இதையடுத்து போராட்டம் நடக்கும் இடத்திற்கு வந்த போலீசார் உருவ பொம்மையை எரிக்க முயன்றவர்களை தடுத்து நிறுத்தி அதை தூக்கிச் சென்றனர். அமைச்சருக்கு எதிராக மக்கள் கோஷம் எழுப்பிய நிலையில் போராட்டத்தை தடுக்க ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர். தங்களுக்கு உரிய இழப்பீட்டை அரசு வழங்க வேண்டும் எனவும் தங்களுக்கு எதிராக அமைச்சர் மூர்த்தி செயல்பட்டால் வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என்றும் சின்ன உடைப்பு கிராம மக்கள் எச்சரித்துள்ளனர். இந்த நிலைமையில தான் செய்யறாங்க. பாசம் மட்டும் போடுங்க. தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக முதல்வரே தமிழக முதல்வரே நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு. இதுதான் சமத்துவமா? இதுதான் சமூக நீதியா? நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு. சாதிவர்கள் மீது நடவடிக்கை எடு. காத்திடு காத்திடு சமத்துவத்தை காத்திடு 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 சமத்துவத்தை காத்திடு. மூர்த்தியை விட மாட்டோம் விட மாட்டோம் விட மாட்டோம். கருங்காலியை விட மாட்டோம் விட மாட்டோம் விட மாட்டோம். சாதி வெறியை விட மாட்டோம். காப்பாற்றுவோம் காப்பாற்றுவோம். சின்ன உடைப்பை காப்பாற்றுவோம் காப்பாற்றுவோம் காப்பாற்றுவோம். சின்ன உடைப்பை காப்பாற்றுவோம். ஜாதி வெறியன் மூர்த்தியை 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 கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு. அமைச்சர் மூர்த்தி மீது நடவடிக்கை எடு. கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம்.